ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கிச்சனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மிளகாய் கறி சிக்கன். அதுக்கு தேவையான பொருள் நாம் பார்த்திங்கன்னா இப்போது 1 கிலோ கறி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானது சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள், சின்ன வெங்காயத்தை உளித்து இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு வரமிளகாய், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது கருவேப்பில் தலை. ஓகேங்களா, நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இது சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாயும் போட்டுருணும். பார்த்தீங்களா, நம்ம சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா காரமாக பாருங்கள், நல்லா வதங்கணும், பொன்னிறமாக ஆகணும். இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்களா, நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வச்சிங்களா. அடுத்தது நம்மளோட கறி மசால், சிக்கன் மசாலா, அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்த்து தேவையில்லை. கூட கொஞ்சம் மஞ்சள், அவ்வளோதான். இதையும் நல்லா வதக்கி வைக்கணும், நல்லா வதங்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அப்படியே ஒரு கிரேவி மாதிரி நல்லா எண்ணெயிலே வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக கடையில் கறிக்கு இதுக்கு மிளகாய் கறிக்குன்னு கேளுங்க பாருங்கள், சும்மா குட்டி குட்டியாக பாருங்கதா, இவ்வளோ பீஸ் தான் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க சிக்கன் கடையில். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நான் எடுத்துகிட்டு வந்து அலசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம்.
பார்த்தீங்களா சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா நம்ம மிளகாய் கறிக்கு நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலேயே வதங்குறதுனால கறி பாருங்கள் எவ்வளோ விட்டு உருண்டு இருக்குன்னு. ஓகேங்களா? இப்போது இதுக்கு தேவையான கறி வேகத்துக்கு தேவையான தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஹை இதில் வச்சுட்டு ஹீட்டில் வச்சு நாம் குக் பண்ணலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நல்லா அப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கிளறி விட்டுடணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைத்து மிளகாய் கறி ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டச்சுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்த போகிறோம். கொத்தமல்லி சேர்த்து தாளிச்சு தென் கிளறி வச்சுருக்கேன். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஈரல்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சிம்மில் வச்சிடலாம். டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக அப்படி குக் ஆகிருக்குன்னு. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அம்முக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.